Good morning students. இது வந்து most important question தான் இதுவும் 5 mark question. ஓகேவா பாருங்க. Example 8.12. The marks scored by the students in a slip test are given below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்லிப் டெஸ்ட்டில் என்ன மார்க் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் எஃப் கொடுத்துருக்காங்க, ரைட்டாக ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க இதில், ரைட்டுங்களா. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த மார்க்ஸ் எக்ஸ் எஃப் அப்படின்னு இருந்தாலே உங்களோட ஃபார்முலாவில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலாவில் என்ன இருக்கணும், எக்ஸ் அண்ட் எஃப் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என்னு மைனஸ்ஸு சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கணும் உங்களோட ஃபார்முலா, ரைட்டுங்களா, உங்களோட ஃபார்முலா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் காமன் ஃபேக்டர் எதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். காமன் ஃபேக்டர் எதாவது இருந்ததுன்னா இன்டூ சி அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ நம்ம இப்போ சம்முக்கு போயிடலாம், ரைட்டா. இப்போ எக்ஸ் எழுதிக்கணும். எக்ஸ்லாம் எவ்வளோ, 4 6 8 10 12. அதே மாதிரி எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 7 3 5 9 திரும்ப 5, ரைட்டா. இப்போது நீங்கள் டிஐ கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் இருக்குது ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர்னு இருக்குது. நம்ம டிஐ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ஐ மைனஸ் மீன். இங்கே வந்து மீன் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, மீன் எப்பயுமே அசியூம்டு மீன் எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணுங்க, அசியூம்டு மீன் எடுத்துக்கோங்க. இப்போ அசியூம்டு மீன் இதில் என்ன எடுக்கணும், இதில் 4 6 8 10 12 இருக்கு, ரைட்டுங்களா. இப்போ இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு, 8 எடுத்துக்கோங்க. அசியூம்டு மீனா என்ன எடுத்துக்கோங்க, 8 எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் 7 மைனஸ் 8 ஈக்குவல் டு எவ்வளோ வரும், -1. 6 மைனஸ் 8 -2. 8 மைனஸ் 8 0. 10 மைனஸ் 8 எவ்வளோ 2. 12 மைனஸ் 8 எவ்வளோ 4 அப்படின்னு எடுத்துக்கோங்க, ரைட்டா. இதில் 4 minus 8 equal to -4. 4 minus First one. 7 minus 4 minus 8 எடுக்கணும். சாரி, நான் இந்த 7 எடுத்துட்டேன், -4. ஓகே, ஓகேவா. இப்போ என்ன பண்ணுவோம், டிஐ ஸ்கொயர் எடுக்கணும். டிஐ ஸ்கொயர் எடுக்கணும். டிஐ ஸ்கொயர் இங்கே 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ ப்ளஸ்ன்னு ஆகிடும், 16 ஆகிடும். இங்கே 4 ஆகிடும், இங்கே 0 ஆகிடும், இங்கே 4 வரும், திரும்ப இங்கே 16 அப்படின்னு ஆகிடும் டிஐ, ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எஃப்ஐ சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். ஸோ இந்த எஃப்ஐயும் டிஐ ஸ்கொயரையும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போடணும். எஃப்ஐ டிஐ ஸ்கொயரை போடணும். 16 இன்ட்டு 7 7 6 ஆர் எவ்வளோ வரும், 42ன்னு வரும். ரிமைண்டர் 2ன்னு வந்துச்சுன்னா 7 6 ஆர் 42, 7 94ன்னு இருக்கும். எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் 1112. 7 6 ஆர் 42, ரிமைண்டர் 4 இருக்கும். சாரி, 4ன்னு இருந்துச்சுன்னா 11, 7 6 ஆர் 42 112 வரும், ரைட்டா. 7 6 ஆர் 42 112. ஓகே, 3 4 ஆர் எவ்வளோ வரும், திரும்ப 3 4 ஆர் 12 இருக்கும். 5 இன்ட்டு 0 0ன்னு வரும். 9 4 ஆர் 36ன்னு வரும். 5 16 ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 5 10 ஆர் 50, 6 3 ஆர் 30, அப்போது 18 வரும், சரியா. ஓகே, இதோடைய சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர், சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர், ரைட்டாக இதெல்லாம் கூட்டணும். 2 4 10ன்னு வந்துடும். திரும்ப 1 இருந்துச்சுன்னா 3 6 6ம் ஒரு 8ம் 6ம் ஒரு 8ம் 14, மிச்சம் 1 240. இது கரெக்டாக வருதா, 240. ஓகே, அதுக்கப்புறம் சம் ஆஃப் எஃப்ஐ டி, சம் ஆஃப் எஃப்ஐ டி, எஃப்ஐ டிஐ நம்ம போடணும். திரும்பங்க எஃப்ஐ டிஐ திரும்ப போடணும். எஃப்ஐ டிஐனா 7 இன்ட்டு 4 -4 எவ்வளோ, -28. 7 இன்ட்டு -4 போடணும். 3 இன்ட்டு -2 போடணும், -6. 5 இன்ட்டு 0 போடணும், 0. 9 இன்ட்டு 2 போடணும், 18. 5 இன்ட்டு 4 போடணும், 20, ரைட்டா. இதுதான் நம்ம என்ன பண்ணோம், இது வந்து -34ன்னு இருக்குது. 8 6 34, இங்கே வந்து எவ்வளோ 38 ஒன்று இருக்குது.
அப்போ எவ்வளோ வரும் 4 வரும். இது வந்து 4. சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ வந்து எவ்வளோ வந்திருக்கு 4ன்னு வந்திருக்கு. ரைட்டா? இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். ரைட்டா? சிக்மா ஈக்குவல் டு சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 240 அப்படின்னு இருக்கு பை இந்த n. ஸோ இந்த n வந்து நம்ம கூட்டாமல் விட்டுட்டோம். இந்த n எவ்வளோ இருக்கு நம்பரு 6 10 18 19 20 ஃப்ரீக்வன்சி எஃப்ஐ ஃப்ரீக்வன்சி இங்கே கூட்டணும். சாரி n வந்து இதுதான் n. ரைட்டுங்களா? 7 10 15 20 29 வரும். ரைட்டுங்களா? n ஈக்குவல் டு இதுதான் எஃப்ஐ. ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா 29 மைனஸ் சம் ஆஃப் எஃப்ஐ டி எவ்வளோ வந்திருக்கு 4/29 அப்படின்னு இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் ரூட் அப்படின்னு எடுத்துக்கணும். ரைட்டா? இதுக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் போடணும். ரைட்டா? ஓகே, ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம் சிக்மா ஈக்குவல் டு இங்கே 29 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 4 ஸ்கொயர் இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னா 240 டிவைடட் பை 29. ரைட்டா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் இன்னொரு 29ஆல் இதை என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் 29. ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது பாருங்க, அதனால் சொல்கிறேன் மைனஸ் 4/4 இன்ட்டு 4ன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே 29 இன்ட்டு 29. புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் இதை போடணும். ரைட்டா? அப்போது சிக்மா ஈக்குவல் டு 240 இன்ட்டு 29 போட்டிங்கன்னா 240 இன்ட்டு 29 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் 9 9 4s are 36 ரிமைண்டர் 3 9 2s are 18 20 21 வரும். திரும்ப 0 4 2s are 8 4ன்னு வந்ததுன்னா 0 6 9 6960ன்னு வரும். மேலே உள்ளது 6960 மைனஸ் 16 அப்படின்னு வரும். டிவைடட் பை இங்கேயும் 29 இன்ட்டு 29 29 இன்ட்டு 29 பார்த்தீங்கன்னா காமனாக என்ன பண்ணிடலாம் ஒரு 29 இன்ட்டு 29 மட்டும் போட்டுக்கலாம். ரூட்னு இருக்கும். 690ல் 16 அப்படின்னு போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் 4 4 9 6 6944ன்னு வரும். கரெக்டா? 6944 பை 29 இன்ட்டு 29. ரெண்டு 29 இருக்கு இல்லையா? அப்போது ஒரு 29 நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். 29 இன்ட்டு 29 இருக்குது அப்படின்னும் போது ஒரு 29 நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ரூட்டை வந்து இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் 6944க்கு நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். 6944 நம்ம என்ன பண்ணோம் லாங் டிவிஷன் மெத்தடில் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும். ஸோ 2 டிஜிட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 8 8s are எவ்வளோ வரும் 8 8s are 64 வரும். ரைட்டா? ரிமைண்டர் என்ன வரும் 5 வரும். ரைட்டா? இங்கேருந்து 2 டிஜிட் போட்டால் 44ன்னு வரும். 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16 அப்படின்னு வரும். இங்கே ஒரு நம்பர் போடணும், இங்கே ஒரு நம்பர் போடணும். இது 16 இருக்கு பாருங்கள். 16 4 டைம்ஸ் போட்டாலே நிறையா போயிடும். 16 3 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 3 3s are 9 வரும். 6 3s are 18 மிச்சம் 1 1 3s are 3 489 வருது பாருங்கள். ரைட்டா? அப்போது 3 டைம்ஸ் போட்டால் எவ்வளோ வரும் 489 அப்படின்னு இருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் இது 14ல் இங்கே 3 வச்சுருங்க. இங்கே 14ல் 9 போயிடுச்சுன்னா 5, இங்கே 13ல் 8 போயிடுச்சுன்னா 5ன்னு வரும். இங்கே அடுத்து 2 டிஜிட்டை போடணும்னா இங்கே என்ன பண்ணணும் புள்ளி வைக்கணும். இங்கே 2 0 இருக்குன்னு நினச்சிக்கோங்க. 2 2ஆக போடணும். ரைட்டா? அப்போ என்ன பண்ணுவோம் இங்கே ஆல்ரெடி 16 இருக்குது. இந்த 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6. இங்கே ஒரு டிஜிட் போடணும், இங்கே ஒரு டிஜிட் போடணும். ரைட்டா? இது பார்த்துங்க 166 இருக்குது. 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டால் என்ன வரும் 500 சம்திங் 5500 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 3 3s are 9 6 3s are 18 மிச்சம் 1 6 3s are 18 19 1 4 டைம்ஸ் வருது பாருங்கள். 4989 அப்படின்னு வருது பாருங்கள். அப்போது 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க 83.8ன்னு. ஸோ சிக்மா ஈக்குவல் டு எவ்வளோ வருது 83.3 டிவைடட் பை 29 இருக்குது அப்படின்னு அர்த்தம். 83.3 29ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வருமா 29 இன்ட்டு 3 9 3s are 27 ரிமைண்டர் 2 வரும். 3 2s are 6 7 8ன்னு வரும். 87 போயிடுச்சா? சரி ரைட். அப்போது 2 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 9 2s are 18 மிச்சம் 1 2 2s are 58ன்னு வரும். 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 58ன்னு வரும்.
13ல 5 போயிடுச்சுன்னா 5ன்னு இருக்கும், இங்கே 2ன்னு இருக்கும், இங்கே டாட் வச்சுக்கோங்க, 3 வச்சுக்கோங்க. இப்போ 29 எத்தனை டைம்ஸ் போட்டால் 253 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? 29 into 9 times 8 times போட்டால் வருமா? 9 8s are 56, ரிமைண்டர் 5, 8 2s are 16, 21ன்னு வரும். ரைட்டா? 9 times போட்டால் 9 9s are 81, 9 2s are 18, 26. ஓ, இது ஜாஸ்தியாக போயிடுச்சு. அப்போ 8 times போட்டாலே வந்துடும். ரைட்டா? அப்போது சிக்மா ஈக்குவல் டு எவ்வளோ? அப்ராக்சிமேட்லி 2.8 அப்படின்றது தான் என்னது இதோடைய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.